எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் தூய பேதுரு பவுல் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்று வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்தில் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன் அப்படின்னு ஒரு வசனம் வாசித்தோம். கேட்டீங்களா நீங்க? இந்த வசனம் ஒரு இடத்துல நிறைய தடவை நீங்க பார்ப்பீங்க. எங்க? இதே வசனம் ஒரு இடத்துல நிறைய தடவை பார்ப்பீங்க. எங்க எங்க? கல்லறை தோட்டத்தில். அதாவது உள்ள இருக்கிற ஆள் வெளியே எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? காட்டுனதம்புடன் அட்டூழியம். நீங்க பாருங்க, சும்மா போய் நின்றுட்டு ஒவ்வொரு கல்லறையா பார்க்கணும். யாருக்கும் எந்த நிலையிலும் உதவி செய்யாத அல்லது எந்த நிலையிலும் மற்றவருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒருவருடைய கல்லறையில் எழுதி வைத்ததை நான் பார்த்தேன். எப்படி? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை. அது உண்மைதான், ஓட்டம் முடிஞ்சு. எனவே தான் வாழும்போது கொஞ்சம் மனசாட்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை சொல்லக்கூடிய ஒரு பதில். அதாவது முரண்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். முரண்பாடுகள் இன்று எங்கும் நிறைந்திருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்வில் பார்க்கின்ற பொழுது மிகுந்து நிற்கிறது. அதாவது ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவதில் தான் நம்முடைய நேரம் போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, இங்கேயும் நிம்மதி இல்லை, அங்கேயும் நிம்மதி இல்லை. பேதுரு வாசல்ல நிற்கும் போது ஒரு அம்மா இங்கே இருந்து மேலே போயிருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே, ஏம்மா நீயா? உள்ள போகணுன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனாதான் உள்ள போக முடியும். என்ன டெஸ்ட்? அது நான் கேட்கக்கூடிய வார்த்தையினுடைய ஆங்கில எழுத்துக்களை நீ சொல்ல வேண்டும், ஸ்பெல்லிங் சொல்லணும் அப்படின்னு. அப்படியா? கேளுங்க. லவ், இவ்வளவு தானே. LOV, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே அவங்கள உள்ள விடுறாரு. உள்ள போகும்போது, அம்மா எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன், யாராவது வந்தா யாரையும் சும்மா விடக்கூடாது. என்ன கேட்கணும்? லவ், ப்ரே, ஜீசஸ், மேரி, இப்படி சின்ன சின்ன வார்த்தைகளா கேளு. அவங்க சரியா பதில் சொல்லுவாங்க. சொன்ன உடனே என்ன செய்? அப்படியே உள்ள விட்டு யாரையும் சும்மா விட்டுறாது அப்படின்னு சொன்னப்போ இந்த அம்மா வெளியே நிற்கிது. அடுத்தவருடைய வீட்டுக்காரர் வராரு கீழே இருந்து மேலே. பார்த்த உடனே அந்த அம்மா நினைச்சேன், இங்கேயுமா? நிறைய நேரம் அப்படிதான், இங்கேயுமா? அவருக்கு பயங்கர சந்தோஷம் மனைவியை கண்ட உடனே. பார்த்த உடனே என்னது, உள்ள போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் முடியாது, வெயிட் பண்ணுங்க, இங்க ஒரு டெஸ்ட் இருக்குது, நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா உள்ள விட்டுடலாம். அப்படியா? ரொம்ப ஈஸியா ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, ரொம்ப ஈஸியா, செக்கோஸ்லோவாக்கியா. அதுக்கு அர்த்தம் என்னது? நீ உள்ள வரவே கூடாது. இது உண்மை. அதனாலதான் முரண்பாடு எங்கும் பார்க்கின்றோம். ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவதிலும் ஒருவரை ஒருவர் தாங்கள் மேன்மையானவர்கள் என்று நிரூபிப்பதிலுமே நம்முடைய நேரங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பவுலும் பேதுருவுடைய வாழ்க்கையிலும் முரண்பாடுகள் வந்தது. இந்த முரண்பாடுகளை இவர்கள் கையாண்ட விதம் அழகானது. அதாவது நம்பிக்கை கொண்டவர்களை கொல்வதற்காக பவுல் ஓடுகின்றார். ஆனால் அதே பவுல் எந்த மனிதரை கொலை செய்தாரோ அவராகவே மாறுகின்றார். அந்த நம்பிக்கையின் பிதாமகனாகிய இயேசுவை அறிவிக்கின்ற திருத்தூதராக மாறுகின்றார். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இயேசு அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். திருத்தூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். முதலில் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீ கொன்னவன் தானே,
நீ எங்களை எல்லாம் துன்புறுத்தினவன் தானே. எங்கேயாவது உங்களுக்கு நினைவு வருதா? நீ 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 அப்படிப்பட்டவன் தானே, நீ அப்படிப்பட்டவ தானே, ஒன்ன எனக்கு இல்லைங்க, நான் மாறி ஒன்ன எனக்கு தெரியாதா? இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். பவுலை நீ துன்புறுத்துகின்ற இயேசு நானே என்று சொன்னவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. இயேசு ஏற்றுக்கொண்டாலும் திருத்தூதர்களும் அங்கிருந்த புதிய நம்பிக்கையாளர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்கள். அதான் சொல்லுவார்கள் அல்லவா, சொந்தக்காரன் பொறுத்து கொண்டாலும் அவன் பக்கத்தில் இருக்கிற நாய் குறைச்சிட்டு தான் இருக்குமா. நான் சொல்ல, உடையவன் பொறுத்தாலும் உடையவன் வீட்டு நாய் பொறுக்காது. வீட்டுக்காரர் கூப்பிட்டு உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு, ஆனால் நாய் என்ன செய்யும்? குறைச்சிட்டு தான் இருக்கும். எனவே தான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் நமக்கு இருக்கிறதா? பிரித்து பார்க்காமல், அல்லது நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவள் தானே, அல்லது அங்கிருந்து இங்கிருந்து, அதல்ல. எல்லாரையும் இயேசு எப்படி ஒருவரை ஏற்றுக்கொள்கிறாரோ அதை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதுதான் முதிர்ச்சியினுடைய அடையாளம். வயசு ஆக ஆக இதெல்லாம் தான் மனசுக்குள்ள வரணும். வயசு ஆக ஆக இன்னும் எல்லாரையும் பிரிச்சு 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 என்ன செய்ய போறோம் நம்ம? அவருடைய போதனையை கேட்டு, பவுலுடைய போதனையை கேட்டு மக்கள் வியக்கிறார்கள், ஆனால் அவரை கல்லால் எறிகிறார்கள். முரண்பாடு. நற்செய்தி அறிவித்து மனம் மாற்றுகிறார், ஆனால் மனம் மாறியவர்கள் வேறு நற்செய்தி நம்ப ஆரம்பிக்கிறார்கள். சில இடத்துல கொரிந்தியருக்கு திருமுகம், கலாத்தியருக்கு திருமுகத்தில் எல்லாம் மானே, தேனே, கண்ணே, மணியே என்று மக்களை கொஞ்சுகின்றார். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகின்ற பொழுது கண்டிப்போடு சொல்லுகின்றார், இந்த போக்கில் தான் போனீங்கன்னா நான் குச்சியோடு தான் வருவேன், என் மேல் தைத்த முள் ஒன்று உண்டு என்று அழுகின்றார். ஆனால் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்று துள்ளி குதிக்கிறார். திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் நான் பரிசேயன் என்று சொல்லுகின்றார், பெருமிதம் கொள்ளுகின்றார். ஆனால் எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே அவர் ஒப்பற்ற செல்வம் என்று அவர் எவ்வளவு கற்றிருந்தாலும், எவ்வளவு மேன்மையானவராக இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். இன்றைக்கு கொஞ்சம் படித்தாலே, கொஞ்சம் பணம் வந்தாலே, வீட்டில் பெரிய பிரச்சனை ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சாலே நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு நெளிவு உண்டு. ஒரு நெளிவு, என்னை பார், என் அழகை பார். ஆனால் பவுல் ஆச்சரியப்படுத்துகின்றார். அந்த காலத்திலே கமாலியேல் என்கின்ற அந்த அறிஞரிடத்திலே படித்தவர். கமாலியேல் அந்த புகழ் பெற்றவர், அவர் அறிவு பெற்றவர். நான் எப்போதும் வியந்து பார்ப்பேன். அதாவது பவுலுக்கு பேச்சு திறமை இருந்தது, அவர் நன்றாக எழுதக்கூடியவர். பவுல் நினைத்திருந்தால் நான் தான் இயேசு என்று சொல்லி, ஏனென்றால் புற இனத்தாருக்கு, நமக்கு இந்த நற்செய்தி வருவதற்கு பவுல் தான் காரணம். புற இனத்தாருடைய திருத்தூதர் அவர், நான் தான் இயேசு, நான் தான் உங்களுக்காக வந்தேன் என்று சொல்லி இருந்தார். ஏன்னா அவருக்கு பேச தெரியும். நம்ம சொல்லல, நான் எல்லாம் பேசுறேன், எனக்கு முன்னாடி யாரும் நிற்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அடிச்சு ஒடிச்சு மடக்கி பேச தெரியும், அதுல பெருமை வேற. பவுல் நினைத்திருந்தால் அவரையே இயேசுவாக காட்டியிருக்கலாம், அல்லது அவரை முன்னிலைப்படுத்தி நான் தான் உங்களுக்காக வந்த மீட்பர் என்று தன்னுடைய பேச்சினாலும் எழுத்தினாலும் நிரூபித்திருக்கலாம். மக்கள் நம்பி இருப்பார்கள். அவர் அதை செய்யவே இல்லை. எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் என்றால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், நீங்களும் அவரையே பின்பற்ற வேண்டும். எங்கேயுமே அச்சு பிசகாமல் தான் நம்பிய இயேசுவை முழுமையாக மக்களுக்கு கொடுக்கிறார். அப்போ எல்லாவற்றிலும் ஒரு மனப்போராட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த மனப்போராட்டம் இவருடைய எழுத்துக்களிலே வெளிப்படுகிறது. என்ன பிரச்சனை என்றால், மனப்போராட்டம் நல்லதற்கும் கெட்டதற்கும் என்றால் ஈஸி. எதை நாம் தெரிந்து கொள்ள முடியும்? நல்லதை தேர்ந்து கொள்ளலாம். ஆனால் இவருடைய போராட்டம் என்பது நல்லதுக்கும் இப்ப இரண்டு நன்மைக்கிடையே, இரண்டு நல்லதற்கிடையே போராடுகின்ற பொழுது அது இன்னும் அதிகமான போராட்டமாக மாறுகிறது. ஆனால் அவர் அதை எப்படி கையாண்டார்? அவர் கையாண்டது ரொம்ப எளிமையாக இருந்தது. அதாவது ஒரு அளவுகோல் வைத்தார், தான் நம்பிய இயேசுவையே அளவுகோலாக வைத்தார். இது இயேசுவுக்கு ஓகேயா? எனக்கும் ஓகே, எனக்கு பிடித்திருக்கிறது, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் கடவுள் விரும்புவாரா, இயேசு விரும்புவாரா என்று ஒரு கேள்வி கேட்டு, இது இயேசுவுக்கு பிடிக்காது, எனவே எனக்கும் பிடிக்காது. இயேசுவை அளவுகோலாக கொண்ட ஒரு வாழ்க்கை, மிக அருமையான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்கின்றார். அதைத்தான் நமக்கும் அவர் சொல்லுகின்றார். அவரை அறிந்தவர், இயேசுவை அறிந்து அன்பு செய்கின்றார்.
திருப்பாடல் 34:8 நமக்கு அதைத்தானே சொல்லுகிறது. ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஒருவர் சுவைத்த ஒன்றை பற்றி அவருக்கு யாரும் எதையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உண்மைதானே? இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு ஃபாதர், நிறைய படிச்சிருக்கிறேன், அதனால உங்கள்கிட்ட சொல்றேன் உப்பு இனிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அங்க ஒரு ஆள் நினைக்குது, ஐயோ காலையிலே இவருக்கு என்னதோ ஆயிடுச்சு அப்படின்னு. உப்பு இனிக்குமா? ஏன்? அப்ப ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா நான் சொன்னாலும்? இவங்க 2 பேரும் சொன்னா ஏன்? ஏனென்றால் உப்பினுடைய சுவை நமக்கு நல்லா தெரியும். நான் சுவைத்த ஒன்றை பற்றி எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய தேவையே இல்லை. அப்படி என்றால் இயேசுவை சுவைத்து இருக்கிறீர்களா? அவரை அனுபவித்து இருக்கிறீர்களா? அவருடைய அன்பிலே நனைந்து இருக்கிறீர்களா? அதான் சொல்லுவார் சீராக்க ஞானம் 37ஆம் அதிகாரம் 19 வார்த்தை சொல்லுகிறது, பலருக்கு நற்பயிற்சி அளிப்பதில் சிலர் திறமையுள்ளோராயிருக்கின்றார்கள், தங்களுக்கோ பயனற்றவர்கள். ஒரு அழகான இறைவார்த்தை. அதாவது மற்றவர்களுக்கு அறிவுரை, ஆலோசனை, அதை செய், அங்க போ, இதை செய், இப்படி செய் அப்படின்னு அள்ளி தெளிப்பாங்க. காய்ச்சலா எல்லாரும் டாக்டர் ஆயிடுவாங்க. அந்த மருந்துடு, இந்த மருந்து, டோலோ எடு, பாராசிட்டாமல் இடாதன்னு. ஆனா சொந்தமா காய்ச்சலும் தலைவலியும் வந்தா ஐயா போ. அடுத்தவங்களுக்கு எல்லாம் என்னது? அறிவுரையோ அறிவுரை, நீ அப்படி செய், நீ. ஆனா சொந்தமா அதே பிரச்சனை வாழ்க்கையில வந்தோம்னா அப்படியே நொடிந்து போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் நம்பிக்கையாளர்களையும் தான் நாம் பார்க்கின்றோம். அதனால பலருக்கு நற்பயிற்சி அளிப்பதில் சிலர் திறமையுள்ளவராக இருக்கின்றார்கள், தங்களுக்கோ பயனற்றவர்கள். அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, பானை தேனில் அகப்பை போல. இந்த தேன் பானை இருக்கு இல்லையா, தேன் பானைக்குள்ள கரண்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த தேன் பானை இருக்கக்கூடிய கரண்டியானது கேட்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன செய்யும்? கோரி கோரி கொடுக்கும். 1 லிட்டர்னா 1 லிட்டர், 2 லிட்டர்னா 2 லிட்டர் கோரி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 25 வருடம் இந்த தேன்பானைக்குள்ள இந்த கரண்டி கிடந்தாலும் ஒரு சொட்டு தேனை கூட கரண்டி குடிக்காது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய நிலை இப்படித்தான். பெருமை சொல்லிக் கொள்ளலாம், நாம் 500 வருட கிறிஸ்தவர்கள், சவேரியார் நம்ம ஏரியால தான் உட்கார்ந்து இருந்தாருன்னா நம்ம என்ன செய்யலாம்? பெருமை கொள்ளலாம். ஆனால் தேன் உள்ளே சென்றிருக்கிறதா என்றால் பல நேரத்தில் அடுத்தவங்களுக்கு தான் ஆலோசனை. எனவேதான் இயேசுவை அறிந்து அன்பு செய்யக்கூடிய மனநிலை, அவரை சுவைத்து அந்த அன்பிலே மகிழ்ந்து மற்றவருக்கு அவரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு இளைஞன், அவன் மிக அழகாக கீபோர்டு போடக்கூடியவன், பாடக்கூடியவன். நற்செய்தி கூட்டங்களுக்கு எல்லாம் செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய புகழ் பாடலை பாடி ஆடக்கூடியவன். அவன் பாடி ஆடுகின்ற பொழுது அவனோடு பாடுகின்றவர்கள், ஆடுகின்றவர்கள் நிறைய பேர் ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள், நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றார்கள், நம்பிக்கை பெற்றிருக்கின்றார்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி 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 மற்றவர்களுக்கு இயேசுவை கொடுத்த அந்த இளைஞன் தொண்டையில வலி, மருத்துவமனையில் போய் பார்க்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு கட்டி இருக்குது, அது கேன்சர் கட்டி. அவன் எடுத்த வாயோட கேட்டான், அப்போ என்னால் இனி பாட முடியாதா? இப்போ மருத்துவர் சொல்லுகின்றார், ஆமாம் உன்னால் பாட முடியாது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருந்த மருத்துவர் சொன்னார், தம்பி நீ கடவுளை நம்புறவன், நீ கடவுளுக்காக பாடக்கூடியவன், எனவே நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், நீ மீண்டும் பாடுவாய். சரி 2 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கு நிறைய ஃபாதர்ஸ் தெரியும், நிறைய சிஸ்டர்ஸ் தெரியும், நிறைய இறை பணியாளர்களே தெரியும். அதனால எல்லாரும் சேர்ந்து இவனுடைய வீட்டில் 3 நாள் உபவாச ஜெபம் வைக்கிறாங்க. 2 நாளும் வீடு முழுவதும் கூட்டம் முழங்காலிட்டு, ஆண்டவரே உம்முடைய பணி செய்கின்ற, உம்முடைய அன்பை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற இந்த இளைஞனுடைய வாழ்விலே நீங்கள் அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எல்லாரும் முழங்காலிட்டு கண்ணீர் விட்டு அவனுக்காக ஜெபிக்கின்றார்கள். 3ஆவது நாள் மத்தியானம் வந்தான், கொஞ்சம் நல்லா ஜெபம் செய்யுங்க, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், ரூமில் போனேன். இவங்க ஜெபம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் இல்லம் கிளம்புறதுக்கு நேரம் ஆகும்போது இவனை தேடுறாங்க, ஆளை காணல. எல்லா இடமும் தேடுறாங்க. கடைசியில் அறைக்குள்ளே அவன் இருக்கின்றான், கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, செல்போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு, தட்டுறாங்க, திறக்கவே இல்லை.
கதவை உடைத்து பார்க்கின்ற பொழுது எந்த இளைஞன் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று மற்றவருக்கு சொல்லி சொல்லி அவரை கொடுத்து அவரை அனுபவிக்க செய்தானோ, அவருடைய நோய்களை விடுதலை பெறுவதற்கு உதவி செய்தானோ, அதே இளைஞன் தன்னுடைய நோயினுடைய கொடுமை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உத்தரத்திலே தூக்கு போட்டு இறந்தான். மனதில் ஒரு கேள்வி எழுந்தது, அப்பா எத்தனையோ பேருக்கு நீ பாடி 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 கடவுளை கொடுத்தாய், எத்தனையோ வருஷமா நீ கடவுளை கொடுத்த, ஆனா ஒன்னால் அந்த கடவுளை என்ன செய்ய முடியலையே, அனுபவிக்க முடியல. அதே இயேசுவினுடைய அன்பை உன்னால் அனுபவிக்க முடியவில்லையே. கேள்வி சரிதானே? எனவேதான் பலருக்கு நற்பயிற்சி அளிப்பதில் சிலர் திறமையுள்ளோராய் இருக்கின்றார்கள், தங்களுக்கோ பயனற்றவர்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்கவே கூடாது. எனவேதான் அவரை பற்றிய செய்திகள், இயேசுவினுடைய வாழ்வு அல்லது அவருடைய அறிவுரைகள், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தேனமுது நம்முடைய வாழ்விலே என்றைக்கும் அங்கம் வகிக்கட்டும். அவ்வாறு இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் வாழுகின்ற பொழுது, நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு நாம் உதவிகள் செய்கின்ற பொழுது, இந்த முதல் வாசகம் நமக்கு அதைத்தான் வெளிக்காட்டியது. பேதுரு சொல்லுகின்றார், 1 பேதுரு 5:7, உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அவர் மேல் போட்டுக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொள்ளுகின்றார். எனவே என்ன வந்தாலும் சரி, அவர் மீது கொண்டுள்ள அந்த ஆழமான அன்பிலே நிலைத்திருப்பதற்குரிய அருளை அவர் நமக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது அங்கே எழுதுவது அர்த்தமுள்ளதாக இருக்கும். என்னது? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன், ஆமேன்.